சக்கரை நோய் இருக்கா, சுகர் இருக்கா, அப்படி சக்கரை நோய் இருக்கிறவங்க நிறைய பாதிப்புகளுக்குள்ளாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் சக்கரை புண்ணு வந்து காலெல்லாம் இழந்துருவாங்க. இப்போ சக்கரை நோயாளிகள் காலில் இருக்கிற புண்ணை வந்து நிறைய பேர் அது ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ஆம்புடேஷன் இந்த சக்கரை நோயினால் நடக்குது. சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு காலில் புண்ணு வந்தாலே பாத இழப்போ இல்லை விரல் இழப்போ போய் முடியும்னு நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பா ஆமா, ஷாக் ஆகாதீங்க. ஏன் தெரியுமா? சரியா கவனிக்கப்படாத சக்கரை கால் புண் கடைசி கட்டமா ஆம்புடேஷன்ல தான் போய் முடியும். வணக்கம். சக்கரை நோய் இருக்கா, சுகர் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தர் மாத்தி நம்ம பேசிக்கிறோம். அப்படி சக்கரை நோய் இருக்கிறவங்க நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அந்த பாதிப்புல முக்கியமான ஒரு பாதிப்பு சக்கரை பாத நோய், சுகர் புண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நிறைய கேள்விகள் நிறைய இருக்கு. இப்போ நம்மோட கூட டாக்டர் நிருபன் சக்கரவர்த்தி, டைரக்டர் மெரினா மெடிக்கல் சென்டர், பட்டுக்கோட்டை, மற்றும் த செக்ரட்டரி இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷன் தமிழ்நாடு சாப்டர், அவர் நம்மோட கூட இருக்கிறாங்க. ஒரு பொதுஜனமா நமக்கு எழுதுற சாதாரண கேள்விகளுக்கு நம்ம அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு விடைய தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இப்போ சமீப காலமா போடியாட்ரிஸ்ட் அப்படின்னு ஒரு எல்லாமே பேசிக்கிறாங்க, சொல்றாங்க. அப்படின்னா என்ன டாக்டர்? பாதம் மற்றும் பாதம் சார்ந்த பிரச்சனையை பத்தி படிக்கிறது வந்து போடியாட்ரி. அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மருத்துவத்தை பார்க்குறவங்க பேர் போடியாட்ரிஸ்ட்னு நம்ம சொல்றோம். நன்றி டாக்டர். இப்போ இந்த போடியாட்ரி இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எது முக்கியமான காரணமா இருந்தது? நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய பேர் சக்கரை புண்ணு வந்து காலெல்லாம் இழந்துருவாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்க ஒரு காலை இழந்துட்டா இந்த குடும்பமே வந்து கால் இழந்ததுக்கு சமம். கால் இழக்கிற குடும்பம் அவங்க தற்சார்பு நிலை இழந்து மிகவும் சீர்குலைந்த நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு காலை எடுக்காம இருக்கிறதுக்கு, ஆம்புடேஷன் ப்ரிவென்ட் பண்றதுக்கு அந்த போடியாட்ரி கோர்ஸை மனசார நேசித்து எடுத்து படித்தேன். டாக்டர், இப்போ சக்கரை நோயாளிகள் காலில் இருக்கிற புண்ணை வந்து நிறைய பேர் அது ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டே இல்லை. அது ஏன் சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள். சக்கரை இருக்கவங்களுக்கு காலில் ஒரு சின்ன புண்ணு தான் வந்து சரியாக கவனிக்காத பட்சத்தில் ஆம்புடேஷன் வரைக்கும் கொண்டு போய் விடுது. உலகத்தில் ஒவ்வொரு 20 செகண்டுக்கும் ஒருத்தவங்க வந்து ஒரு காலையோ விரலையோ இழக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ஆம்புடேஷன் இந்த சக்கரை நோயினால் நடக்குது. உலகத்தில் இந்த செகண்ட் மோஸ்ட் மோர்டாலிட்டி, கேன்சருக்கு பிறகு அதிக சாவு எண்ணிக்கை இந்த சர்க்கரை பாத நோயினால தான் ஏற்படுது. இது சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. டாக்டர், நீங்கள் சொல்கிற டேட்டா படி பார்த்தா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு காலில் புண்ணு வந்தாலே பாத இழப்போ இல்லை விரல் இழப்போ போய் முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஆமாம், ஷாக் ஆகாதீங்க. ஏன் தெரியுமா? சரியாக கவனிக்கப்படாத சக்கரை கால் புண் கடைசி கட்டமாக ஆம்புடேஷன்ல தான் போய் முடியும். ஏன் டாக்டர்? ஏன்னா நாட்பட்ட சர்க்கரை நோய்களுக்கு காலில் இரத்த குழாய்கள் பொதுவாக சுருங்கிடும். அதே மாதிரி உணர்ச்சி நரம்புகளும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால காலில் உணர்வுகளே தெரியாது. அவங்களுக்கு நடக்கும்போது சின்ன கல்லோ ஏதாவது கீறல் இருந்தாலோ ஒரு முள்ளு குத்துனாலோ எதையுமே உணர முடியாது. அதனால இயற்கையாகவே உங்களுக்கு புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த புண்ணானது என்ன ஆகும் அப்படின்னா, சரியாக கவனிக்கப்படாத பட்சத்தில் இன்ஃபெக்டட் ஆகி பஸ் வச்சு உள்ள எலும்பையும் போய் பாதிக்கப்படும் போது ஆம்புடேஷன் அளவுக்கு கொண்டு போய் விடுது. டாக்டர், இந்த சக்கரை நோய் வந்தவங்களுக்கு காலில் புண்ணு வராம அதை எப்படி பாதுகாக்கிறது, உங்களுடைய ஆலோசனை? ரொம்ப சிம்பிள். எப்படி தெரியுமா? நம்ம ஃபேஸை எப்படி டெய்லி கண்ணாடியில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம கால்களையும் டெய்லி பார்த்துக்குங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சிம்பிளாக நம்ம காலை செக் பண்ணிக்கிறோம். வீக்கம் எது இருக்கா, ஏதாவது சின்ன கீறல் இருக்கா, விரல் எடுக்கல ஏதாவது கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கா, இந்த மாதிரி விஷயத்த நம்ம டெய்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு தடவை சும்மா டெய்லி பார்த்துட்டீங்கன்னாலே இதுல இருந்து இல்லை எந்த சக்கரை புண்ணுமே உங்களுக்கு வராமல் ஈஸியாக காத்துக்க முடியும். டாக்டர், நம்ம மக்கள் வேண்டுதலுக்காக வெறுங்காலம் நடக்கிறாங்க, பீச் மணலில் நடக்கிறாங்க, புல்லு மற்றும் கூழாங்கல்ல நடக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன டாக்டர் நினைக்கிறீங்க? சர்க்கரை நோயாளிகள் பொதுவா வெளியில போகும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ செருப்பு இல்லாம நடக்கிறத தவிர்க்கிறாங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க கார்ல வந்து உணர்வு இல்லாததுனால நீங்க பீச்சுக்குள்ள போறீங்க, அதுல சின்ன கல்லோ ஏதாவது கொஞ்சம் கீரல் ஏற்படுத்துற மாதிரி முள்ளோ ஏதாவது குத்திருச்சு அப்படின்னா அதுவே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணமாயிரும்.
அதனால நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு செருப்பு வெளியில் ஒரு செருப்புன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து 99.9% உங்களால் தவிர்த்துக்க முடியும். டாக்டர், இந்த காலில் நிறம் மாறுறது இருக்கு இல்லைங்களா, இந்த நிறம் மாறுறது அதை பத்தி ஒரு தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய சக்கரை பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, காலில் நிறம் மாறிட்டா அது டெர்மட்டாலஜிக்கல் இஷ்யூ, அது ஒன்றும் சாதாரண விஷயம்தான், அது செய்த ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடந்து போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் 99.9% சர்க்கரை நோயாளிகள் சுகரை கண்ட்ரோலில் வைக்கல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் கருப்பாக மாறுறதுக்கு பெரிஃபெரல் ஆர்டரி டிசீஸ்ன்னு நான் சொன்னேன். காலில் இரத்த குழாய்கள் ரொம்ப சுருங்கி போயிடும், இரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனால காலுடைய நிறம் மாறும். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். இப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அருகாமையில் இருக்க டாக்டரை உடனே சந்திச்சு அதுக்கு தீர்வு காணிக்கோங்க. டாக்டர், இந்த சக்கரை புண்ணு உள்ளவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ற உணவு முறை எது? எல்லா உணவும் சாப்பிடலாம், ஆனால் கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் கம்மியாகவும் புரதம் அதிகமாக உள்ள உணவை நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி விட்டமின் இ சார்ந்த உணவுகள் நிறையாவும், குடி தண்ணீரை நிறையா குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணும்போது நாட்பட்ட சக்கரை புண்ணு ஆறுறதுக்கு இந்த உணவு விஷயங்கள் கொஞ்சம் வழிவகுக்கும். சக்கரை புண்ணுனால உடம்புல இருக்க உள்ள உறுப்புகள் பாதிக்கப்படுமா? கண்டிப்பாக நம்ம சக்கரை புண்ணை சரியாக கவனிக்கலை அப்படின்னா அந்த காலில் ஏற்படக்கூடிய சக்கரை புண்ணு, அந்த இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக முதல்ல எலும்பை போய் பாதிக்கும். அந்த எலும்பை பாதித்ததுக்கு பிறகு இன்னும் மோசமடைந்து செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், ரத்தத்தில் கிருமிகள் கலந்து அது இன்னும் மோசமடைஞ்சு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படும் டாக்டர்? கண்டிப்பாக நம்ம காலில் ஏற்படக்கூடிய சக்கரை புண்ணை சரியாக கவனிக்கலைன்னா அது முதல்ல எலும்பை பாதிக்கும். எலும்பை பாதித்ததுக்கு பிறகு ரத்தத்தில் கிருமிகள் கலந்து செப்சிஸ்ன்ற நிலைமைக்கு போகும். செப்சிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லிவர்லேருந்து, கிட்னிலேருந்து, ஹார்ட்லேருந்து எல்லா ஆர்கனும் பாதித்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்ற நிலைமைக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? நிச்சயமாக சர்க்கரை பாத புண்ணால் அது சரியாக கவனிக்காத பட்சத்தில் நிச்சயம் உயிருக்கு ஆபத்து உண்டு. சக்கரை நோய் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு நபரோட குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க கொடுக்கிற முக்கியமான ஆலோசனை? கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டிவா இருக்கணும், அதுதான் முதல் விஷயம். அருகாமையில் இருக்கக்கூடிய சரியான பாத நிபுணர் டாக்டர்கிட்ட நீங்க கூட்டு போய் அந்த புண்ணை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிவா இருங்க. ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட வர்ற சர்க்கரை பாத புண் நோயாளிகள் பெரும்பான்மையானவர்கள் நம்பிக்கை இழந்து கடைசி கட்டமாக தான் நம்மகிட்ட வந்திருக்கோம், இனிமேல் நம்மளுக்கு எதிர்காலமே இல்லை, நம்ம காலை கண்டிப்பாக இழந்துருவோம் அப்படின்னே அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையாது. சரியான நேரத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கும் பட்சத்தில் இந்த ஆம்புடேஷனை 100% நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். டாக்டர், இந்த மெரினா மெடிக்கல் சென்டரோட தனித்துவம் என்ன, அப்புறம் உங்களுடைய மன நிறைவான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மெரினா மெடிக்கல் சென்டர் ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட மிகவும் மோசமாக உள்ள சக்கரை கால் புண்ணு 3500 பேருக்கு மேலே சரி பண்ணியிருக்கோம். அவங்க வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அதிநவீன எல்லா கருவிகளும் கொண்டு நம்ம காயங்களையும் புண்களையும் சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாம் தாண்டி நம்பிக்கை இழந்து வந்த ஒரு பேஷண்ட்டை கால் சரியாகி போய் நடந்து போய் அவங்க நன்றியை தெரிவிக்கும் போது அதில் கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேறு எதுலையுமே கிடைக்காது. எனக்கு அதுதான் இன்னமும் என்னை இயங்கி வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மெரினா மெடிக்கல் சென்டர் தான் இந்தியாவின் முதல் இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு. டாக்டர், நீங்க இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷன்ல ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கிறீங்க. உங்க ஜேர்னி வித் ஐபிஏ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷன் தான் எனக்கு போடியாட்ரியை நல்ல விதமாக கற்றுக் கொடுத்துச்சு. என்னுடைய தொழில் கற்றுக் கொடுத்த ஆசான் த ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷன் டாக்டர் ஏபிஎஸ் சூரி. அவர் தான் எனக்கு பொடியாட்ரியை நல்லபடியாக கற்றுக் கொடுத்தாரு, என் வாழ்க்கையை சீரமைச்சார். நான் பொடியாட்ரி இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னோட அண்ணன் டாக்டர் பாரதி ராஜா, டாக்டர் தருண் சார். என்னுடைய பொடியாட்ரி லைஃப்பில் என்னுடைய எல்லா நல்லதையும் பார்த்துக்கிட்டது மிஸ்டர் செல்வம். இவங்க தான் என்னுடைய பொடியாட்ரி லைஃப்பை அழகாக ஆக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு நான் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கறதுக்கும் இவங்க தான் உதவியாக இருந்திருக்காங்க. அண்ட் மோரோவர் இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷன் ஆனது 2047 வருடத்துக்குள் ஆம்புடேஷன் ஃப்ரீ இந்தியாங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ஆம்புடேஷன் இந்தியாவில் மொத்தம் நடக்குது. இது எதுவுமே இல்லாமல் சராசரியாக 0
விச் இஸ் எந்த ஆம்புடேஷனுமே இல்லாமல் ஆம்புடேஷன் ஃப்ரீ இந்தியாவை உருவாக்குறது மாத்திரம்தான் இந்தியன் போடியாட்ரி அசோசியேஷனோட கனவும் என் கனவும் கூட. தேங்க்யூ. நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் எங்களுடைய ஒரு பொது ஜனமாக இருந்து நாங்கள் கேட்குற எங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளித்து இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணவங்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த மெரினா மெடிக்கல் சென்டர் இன்னும் மென்மேலும் வளர்ந்து அநேக பேர்களை உறுப்புகளை காப்பாற்றவும் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்தவும் என்னுடைய சார்பாக உங்களை வாழ்த்துறேன் டாக்டர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்கள் பாதங்களை காக்க மெரினா மெடிக்கல் சென்டர் 25 ஸ்ரீனிவாசபுரம் பட்டுக்கோட்டை. தொடர்புக்கு கீழே இருக்கும் எண்ணை தொடர்பு கொள்ளவும்.